ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட மொபைலில் வச்சேவும் எந்த காசுமே இல்லாமல் ஃப்ரீயாக 100 ரூபா எடுக்க முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் என்ன மாதிரி 100 ரூபா கிடைக்கும். ஓகேவா? சரி, யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ தேவைப்படலைனாலும் எப்போ உங்களுக்கு 100 rupees தேவைப்படுதோ அப்போ இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. எப்படி 100 ரூபா எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இதுதான் சைட்டு. ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த லிங்க்கே கூட கொடுத்துட்றேன். ஓகேவா? இது நீங்கள் உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுடைய யூபிஐ ஐடி கரெக்டாக உங்களோட அந்த ஐடியை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உங்கள் அமௌண்ட் வந்து அந்த ஐடிக்கு வரும். நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கோ அதுக்கு தான் அந்த 100 ரூபா போகும். ஸோ அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுவீங்க, பிரச்சனை இல்லை. சும்மா இருந்தாலும் சொல்ல வேண்டியதில்ல. சரி, இப்போது அந்த சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல யூபிஐ ஐடி பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து உடனே ஒரு கொஸ்டின் இருக்கும், இதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோர்லேயே போய் டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு. கிடையாது. நீங்கள் இந்த லிங்க் வழியாக போனால் தான் உங்களுக்கு இவங்க வந்து அந்த 100 ரூபா கொடுப்பாங்க. ஓகேவா? சரி, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துட்டிங்களா? இப்போ இன்ஸ்டால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓடிபி சப்மிட் பண்ணிடுங்க. இதில் வந்து சில இமேஜஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அது நான் என்ன இமேஜஸ் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து நான் ஆட் பண்ணி விட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன்ல. ஸோ அதை அப்படியே நீங்கள் கவனிங்க. இப்போ நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணிடுவீங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜிமெயில் ஐடி கேட்கும். ஜிமெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து ஓடிபி சப்மிட் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஏதாவது ஒரு 6 டிஜிட் பின்னு நம்ம ஃபோனுக்கு பாஸ்வேர்டு போடுறோம்ல, லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு, அது மாதிரி ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ இப்போ உள்ளே வந்துடுவீங்க. ஆப்புக்குள்ளே உள்ளே வந்தோடனே இங்கே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். மேலே பாருங்கள், கண்டினியூ. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து வெரிஃபைடான அப்ளிகேஷனாக கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் கவலையே பட வேணாம். அப்படியே வந்து அப்ஸ்டாக்ஸ் வந்து சேஃப் ஆர் நாட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள்லேருந்தே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்கள், கூகுள்லேருந்தே உங்களுக்கு வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ப்ரோக்கர்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தா ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான். மோஸ்ட்லி இந்த அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 100 ரூபா கிடையாது. இல்லாதவங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இதை பண்ணுறவங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த 100 ரூபா வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. சரி, இதுக்கு வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ஸு, ஓப்பனிங் சார்ஜஸ் அப்படின்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இந்த அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இதுக்கு எதுக்குமே நீங்கள் காசுலாம் தர தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களோட மொபைலும் கொஞ்சோண்டு இன்டர்நெட்டும் இருந்தால் போதும், அழகாக வந்து 100 ரூபா எடுத்துடலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட் கேஒய்சி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் எப்போ இருக்கோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க, எதாவது ஒன்று கொடுத்துக்குங்க. ஆனுவல் இன்கம் கேட்டிருப்பாங்க, அதுவும் எதாவது ஒன்று கொடுத்துக்குங்க. ஆக்குபேஷன் அதுவும் எதாவது ஒன்று கொடுத்துக்குங்க. அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. ஸோ இது நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஏதோ ஒரு ப்ராசஸ் மிஸ் ஆகும். சரி, இப்போ முடிச்சாச்சா? இப்போ நம்ம வந்து சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து சிக்னேச்சர் வந்து சப்மிட் பண்ணிடுறேன். அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அப்படியே இப்படி ஒரு சிக்னேச்சர் அப்படியே போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். அக்யூரேட்டாலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ டேக் அ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒரு செல்ஃபி மட்டும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துலையும் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண சொல்லுவாங்க. லிங்க் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம்,
பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறதுனாலையோ நம்ம செல்ஃபி சப்மிட் பண்ணுறதுனாலையோ நம்ம இந்த மாதிரி டாக்குமெண்ட் கொடுக்குறனாலையோ எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஸோ அதை நான் ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இதை பற்றின பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இதை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்னென்னு தெரியாது, யூபிஐ ஐடி, அப்புறம் பேங்க்கில் கனெக்ட் பண்ணுறது, கேஒய்சி, இதை பற்றின டீட்டெயிலே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்லி தான் ஆகணும். அவங்க தான் பயப்படுவாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஜஸ்ட் லிங்க் பண்ணாலே வந்து காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரிலாம் வந்து எந்த இதுவுமே நடக்காது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது டிமேட் அக்கௌண்ட்டும். இதில் நம்ம வந்து நிறையா ஷேர்லாம் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா வச்சுக்க இந்த ஆப்பை, இல்லை அப்படின்னா காசு வந்ததுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறீங்க. உங்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவ்வளோதான். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துடும், அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிரும். ஓகே, வேணுங்கிறப்ப நீங்கள் போய் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரியா? கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும் தான் இந்த அக்கௌண்ட்டெல்லாம். ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், இது உங்களுக்கு வேணுன்னா வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்லை. நான் அப்லோட் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கீழே கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ நிறைய ஸ்லைட்ஸ் வந்து மிஸ் ஆகுது, இந்த இடத்துலலாம் வந்து இமேஜஸ் மிஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தேடி. அடுத்து நான் வந்து என்னோடய ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்ட் ஓடிபி சென்ட் பண்ணோடனே ஓடிபி வரும். ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 3 நாள்லேருந்து 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, வித்தின் ஒரு 1 or 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்பை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் ஆன உடனே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வித்தின் 24 ஹவர்ஸில், நான் இன்ஸ்டன்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் 24 ஹவர்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டண்ட்டாகவே வந்துடும். நீங்கள் ஆப்பை ஒன்ஸ் லாகின் பண்ணிங்க, இல்லை அக்கௌண்ட் கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து வந்துடும். இருந்தாலும் நான் சேஃப் சைடாக வந்து ஒரு 24 மணி நேரம் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்குலாம் ஆகவே ஆகாது. அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து வந்துடும். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆனோடனே உடனே வந்துடும். சரியா? அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு 100 ரூபா வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோனால் உங்களுக்கு 100 ரூபா கிடச்சிருக்கு, ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோனால். அண்ட் அப்புறம் திருப்பி நான் சொல்லிடுறேன், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வெரிஃபைடு தான், ஓகேவா? இது கவர்மெண்ட்டோட அப்ளிகேஷன் தான். ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோலாம் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா?